அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்திலே 2 பகுதிகளை இன்றோடு நாம் நிறைவு செய்துவிட்டோம். 2 நல்ல செய்தி. நல்ல செய்தினா, நாளையிலிருந்து ரமதானுடைய இறுதி 10 துவங்குது. இந்த இறுதி 10ல் ஒன்றில் தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வச்சிருக்கிறான். அந்த லைலத்துல் கத்ர் யாருக்கு கிடைச்சதோ அவர் தான் இந்த ரமதானுடைய பாக்கியம் பெற்றவர். அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக. இவ்வாண்டு ரமதானினுடைய லைலத்துல் கத்ரை அடைந்த மக்கள் கூட்டத்தில் நம்மளை சேர்ப்பானாக. இது ஒரு செய்தியா? இன்னொரு நல்ல செய்தி, குரானில் 25 ஜுஸ் முடிஞ்சிருச்சு. அதனால் நாலுலேருந்து இன்னொரு 10 நிமிஷம் குறைஞ்சிருக்கும். அல்லாஹ் நிறைய பேர் மாஷா அல்லாஹ் சொல்கிறாங்க சந்தோஷமாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, மூசா அலி இஸ்லாமை பற்றி 2 நாட்களாக பார்த்து விட்டோம். இன்று மூசா அலி இஸ்லாமுடைய வாழ்வின் அடுத்த பகுதி. குழந்தையாக இருக்கும் பொழுது மூசா அலி இஸ்லாம் எப்படி இருந்தாங்க, அதுக்கு அடுத்து வளர்ந்து வாலிபமாகி அவர்கள் மதியன் தேசத்துக்கு போயிட்டு பின்ன வந்த அந்த காலகட்டம் எப்படி இருந்தது. இப்போ ரிட்டன் மதியன்லேருந்து எஜிப்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் தான் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அல்லாஹுடைய பேச்சு கிடைக்குது. அல்லாஹோடு பேசினாங்க, சந்திக்கலை. அல்லாஹோடு நேரடியாக பேசினார்கள். பேசி அவர்களுக்கு நபித்துவமும் வழங்கப்படுகிறது. இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் எஜிப்துக்குள்ளே ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாம் நபியாக போகிறார்கள். நபியாக போவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வச்சாங்க. யா அல்லாஹ், எனக்கு துணையாக ஒரு ஆள் வேணும். அதுக்கு என் குடும்பத்திலிருந்தே என்னோட உடன் பிறந்தவர் ஹாரூனையும் நபியாக நீ ஆக்கி கொடுத்துரு. மூசா நபி வரலாற்றினுடைய துவக்கத்திலேயே நாம் சொல்லியிருந்தோம். ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட உரிமையாக பேசுவாங்கன்னா, என் குடும்பத்தில் ஒருத்தரை நீ நபியாக மாற்றணும்னு கேட்டாங்க, அல்லாஹ் மாற்றி கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு மூசா அலை இஸ்லாமுக்கும் அல்லாஹ்வுக்குமான அந்த தொடர்பும் பேச்சுவார்த்தையும் இருந்தது. அஹி ஹாரூனு ஹுவ அஃப்ஸஹ் மின்னி லிசானா, என்னை விட என் தம்பி ஹாரூனு நல்லா பேசுவார். எந்த திக்கு திணறல் இல்லாமல் மடை திறந்த வெள்ளம் சொல்லுவாங்க தமிழில். ஒரு மடையை திறந்து விட்டால் அப்படி வெள்ளம் அப்படி பாஞ்சிக்கிட்டு வருதோ அதே மாதிரி திக்கு திணறல் இல்லாமல், தட்டு தடுமாற்றம் இல்லாமல் வார்த்தைகள் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பேசுவார். அந்த பேச்சில் இலக்கியம் இருக்கும், இலக்கணம் இருக்கும், கேட்குறதுக்கு சுவையாக இருக்கும், அழகாக இருக்கும் அந்த பேச்சு. அப்படின்லாம் ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆள் வேணும், அவர் என்னை பலப்படுத்தணும், அதனால் என் குடும்பத்திலேருந்து நீ கொடு அப்படின்னு கேட்டாங்க. நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பின்னாடி அந்த நபியாக நீங்கள் எங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எஜிப்து தான் போகிறீங்க. நீங்கள் எங்கே வளர்ந்தீங்களோ அதே இடத்துல தான். உங்களை கொல்றதுக்கு யார் திட்டம் போட்டானோ அவனுக்கு எதிராக தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. அந்த மக்களை எல்லாம் சத்தியத்தின் நோக்கம் ஒன்றிணைக்க போகிறீங்க. அந்த நாட்டில் அந்த பகுதியில் இத்தனை ஆண்டுகளாக அடிமைகளாக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்களை மீட்டெடுக்க போகிறீங்க, விடுதலையை கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்காண்டி நீங்கள் குரல் கொடுக்க போகிறீங்க, போராட போகிறீங்க. இதுதான் உங்களுடைய பணி நல்லா சொல்லிட்டான். இப்போ அந்த பணிக்கு துணையாக யாரை கேட்குறாங்க? தான் தம்பியை கேட்குறாங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் மூசா நபி துணை கேட்குறாங்க? பொதுவாகவே ஒருத்தர் சப்போர்ட் கையில் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பலம். தனியாக ஒரு இடத்துக்கு போகிறத விட ஒருத்தர் கூட போனால் ஒரு பலம் தானே. அது மட்டும் இல்லை, மூசா அலி இஸ்லாமுக்கு பேச்சில் கொஞ்சம் கொஞ்சம் திக்கல் ஏற்படும். திக்கி பேசுவாங்க. இந்த பேச்சில் கொஞ்சம் திக்கல் இருக்கும். அதாவது ரொம்ப திக்கலாக புரிய முடியாத அளவுக்கு இருக்காது, ஆனால் சரளமான பேச்சு வராது. பேச்சின் ஊடே சின்ன திக்கல் வரும். ஏன் வருது அந்த திக்கல்? அதுக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். மூசா அலி இஸ்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, வளர்ந்து ஒரு 2 வயசு பிள்ளையாக இருக்கும் பொழுது, பொதுவாகவே பிள்ளைங்க அப்பா வெளியேந்து வந்துருச்சுன்னா பிள்ளைங்க அப்பாவோட விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம வந்த பின்னாடி இப்போ தான் நானே வந்திருக்கேன், போய் உட்காருங்க அப்படின்னு தள்ளி வைக்கக்கூடாது. பிள்ளைங்களோடு விளையாடணும், பிள்ளைங்களோடு இணையணும். அதுதான் நம்மள்ட்ட அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதில் தான் அதுகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஈடுபாடு கிடைக்குது இந்த பெற்றோர்களோடு. ஆனால் இன்றைக்கி நம்மளில் நிறைய பேரண்ட்ஸ் அதை கொடுக்குறதே இல்லை. நானே ரொம்ப டென்ஷனாக வர்றேன், கடை டென்ஷனு, ஆஃபீஸ் டென்ஷனு, அதை டென்ஷனு, இந்த டென்ஷனு, இங்கே நிம்மதியாக இருந்தால் இங்கே என்னை போட்டு படுத்தி எடுக்கிறீங்களே, போங்க அங்கே அப்படின்னு சொல்கிறத தான் நிறைய இடங்களில் பார்க்குறோம். மூசா நபி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நாள் ஃபிரோன் என்னமோ தெரில அவரை தொட்டு தூக்கிட்டான். தாடி வச்சுருந்தான், பிடிச்சி ஒரு இழு இழுத்துட்டாங்க. தாடியை பிடிச்சி ஒரு இழு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி இழுத்த உடனே
ஃபிரௌனுக்கு சுர்ருன் மண்டையில் ஒரு குத்து குத்துச்சு. இவர் தான் நம்மளை கொல்ல வந்துருப்பாரோ, அவன் பார்வை எல்லாமே அந்த பார்வையாகவே இருந்துச்சு, இந்த குழந்தை தான் உனக்கு கொல்ல போதோ அப்படின்னு சொல்லி, என்னையவா தாடி பிடிச்சிருக்கிற, இன்னைக்கு உனக்கு கத்தில் தான், உனக்கு இன்னைக்கு கொலை தான், மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கொல்றதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துட்டான். அப்போ தான் ஆசியாம்மா சொன்னாங்களா, இப்போ அது பச்சை குழந்தை, பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இன்னும் விவரமே வரல, நீங்கள் குழந்தையா பார்க்க மாட்டீங்களா, ஏன் எதிரியாகவே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என் பிள்ளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பேரிச்சம்பழத்தை வைங்க, அதாவது அடுப்பில் எரியக்கூடிய கங்கு அதையும் வைங்க, எதை சூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாமே பாருங்களேன் அப்படின்னாங்க. ரெண்டும் வைக்கப்பட்டுச்சு, பேரிச்சம்பழம் வைக்கப்பட்டுச்சு, ஒரு கங்கும் வைக்கப்பட்டுச்சு. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரம் அப்படி விளையாட்டுத்தனமாக போய், பொதுவாகவே பிள்ளைங்களுக்கு எது கலர் கலராக இருக்கோ அது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபோன் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, கலர் கலராக இருக்குது. அதில் ஒரு மிகச்சிறந்த மனத்தத்துவ டாக்டர், ஒரு இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்க்கலாம், டாக்டர் ஷாலினின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க, மொபைல் ஃபோனை நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட கொடுக்குறீங்க, இது எல்லா வீட்டுக்கும் சொல்லணும், என் வீட்டுக்கும் சொல்லணும், எல்லா வீடுகளுக்கும் சொல்லணும். நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைகிட்ட, அந்த பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் வச்சுருக்குது, அது நீங்கள் அதை வாங்குங்க, என்ன செய்யும், அது தடாமுன்னா அழுகும், ரொம்ப கதறும், கோவப்படும். ஒரு கட்டத்துக்கு மேலே வயசில் ஒரு 8-10 வயசு பிள்ளையாக இருந்தால் முகத்தை திருப்பும், நம்ம மேலே ரொம்ப கோவப்படும். என்ன தெரியுமா அர்த்தம், நீங்கள் அந்த பிள்ளை கோவப்படுதுன்னு, அல்லது அதை சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லி, அல்லது வேறு ஏதாவது நம்ம பிள்ளை சொல்ல பேச்சை கேட்கணுன்றதுக்காண்டி நீங்கள் மொபைல் எடுத்து கொடுத்தீங்கன்னா, அப்படி கொடுக்குறதும் ஒன்று தான், ஒரு கிளாஸ் சாராயத்தை ஊற்றி கொடுக்குறதும் ஒன்று தான். சாராயம் குடித்தா என்ன ஒரு உடம்பிலே மாற்றம் ஏற்படுமோ, அது இந்த மொபைலினால் சின்ன குழந்தைக்கு அதிகமாக ஏற்படுது, அதுலேருந்து வரக்கூடிய கதிர்கள் வழியாக. அதனால் நீங்கள் விளங்கிக்கங்க, இதை கொடுப்பீங்களா, எந்த பெற்றாவது அழுகுது புள்ள குடிப்பா அப்படின்னு கொடுப்பீங்களா, கொஞ்ச நேரம் அமைதியாக இதை குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்போமா, அதே மாதிரி தான் ஃபோனு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. இது சாதாரண ரிசர்ச்சில் சொல்லக்கூடிய விஷயம். இது நம்ம ஏதோ போகிற போக்கில் ஒரு ஆள் சொல்லிட்டு போன கதை கிடையாது இது. அப்போ அன்பர்களே, பிள்ளைகள் பொதுவாகவே கலர் கலராக இருக்கிறத பிடிக்கும். நேராக இந்த மூசா இந்த கலர் கலராக மின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கங்கில் கை வைக்காமல் அப்படி அங்கிட்டு போகிறாங்க. பார்த்தியா, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு அங்கேருந்து சைகை காட்டுறான் ஃபிரௌனு. அப்படி அங்கே போய் பேரிச்சம்பழத்தை எடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த கையை தட்டி விட்டாங்க ஒரு மலக்கு, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தட்டி விட்டு இங்கே திருப்பி விட்டாங்க ஃபுல்லாக. அங்கே போய் என்னமோ தெரியல, அப்படி ஜர்க்காகி மறுபடியும் இங்கே கங்கையும் கையில் எடுத்துருச்சு, வாய் பக்கத்தில் கொண்டு போய் டக்குன்னு வைக்கக்கூடிய அந்த நிமிட பொழுதில் மறுபடியும் ஆசியா அம்மா தட்டி விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா, நம்புறீங்களா? புள்ள தானே இது, எது கலராக இருக்கோ அதை எடுக்குதில்ல, அதுதான் உங்களை கொல்லக்கூடிய பிள்ளையாக இருந்தால் இனிப்பு எடுத்து சாப்பிட்ருப்பேன், ஏன் கங்கை எடுக்குது அப்படின்னு அப்படி பிளேட்டை மாற்றி போட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சில சின்ன துளி அந்த நெருப்பின் ஜுவாலை நாவில் பட்டதினாலே மூசா நபிக்கு பிறந்ததிலிருந்தே அந்த கட்டத்திலிருந்தே கொன்னல் தான். கொஞ்சம் கொன்னி தான் பேசுவாங்க. அதனால தான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், என் நாக்கிலே முடிச்சு இருக்குது, என் பேச்சு அப்படி சரளமாக வரமாட்டேங்குது, இந்த முடிச்சை நீ அவிழ்த்து விடு. அவிழ்க்கணும், நான் பேசுறது மக்களுக்கு புரியணும்னு கேட்டாங்க. ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுன்னு கேட்கல. இந்த வார்த்தையில் ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்குது. ஹஸரத் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, மூசா நபி மொத்தமாக என்னுடைய பேச்சை ஃபுல்லாக கிளியர் ஆக்கி கொடுன்னு கேட்கல, மக்கள் விளங்குற மாதிரி என்னை பேச வச்சுன்னு கேட்டாங்க. அவங்க ஃபுல்லாக கிளியர் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொள்ளனை ஃபுல்லாக எல்லாம் நீக்கியிருப்பான். பொதுவாகவே நபிமார்கள் தங்களுக்கு எது அவசியமோ அதை மட்டும்தான் கேட்பாங்க, அதை தாண்டி ஆசைப்படுற பழக்க நபிமார்கள்ட்ட கிடையாது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் ஹஸரத் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அப்போது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், 2 பேர் எனக்கு துணையாக ஒரு நபி வேணும். காரணம், என்னை விட அவர் நல்லா பேசுவார். ஒரு மார்க்க பிரச்சாரம் செய்யும் பொழுது ரொம்ப முக்கியமாக தேவை என்பது பேச்சு ஆற்றல். அதுதான் மக்கள் மனதை போய் சேரும், அதுதான் மக்கள் மனங்களை போய் திறக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு போய் உள்ளத்தில் போய் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் நான் கொன்னி பேசுகிறத விட என் தம்பி ஹாரூன் கூட வந்தாரா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹு தாலா கொடுக்குறான், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை கொடுக்குறான். 2 பேரும் சேர்ந்து போங்க. யார்கிட்ட போகிறீங்க? இந்த உலகத்தில் நான் தான் இறைவன் சொல்லி கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, அங்கே மிஸ்ரில் எஜிப்தில் இன்றைக்கும் ஓடுது. இன்றைக்கும் எஜிப்துக்கு டூர் போகக்கூடியவங்க அப்படியே அதாவது மக்கா மதீனா டூருங்கிறது உம்ரா, இன்னும் ஜியாரா ஒரு டூர் இருக்குது. அந்த ஜியாராலாம் எஜிப்துலாம் கவர் ஆகும். அப்படி எஜிப்துக்கு போயிட்டு வந்தவங்களாம் சொல்கிறாங்க, ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணலாம் கப்பலில், நைல் நதியில் அப்படின்றாங்க. அந்த நைல் இன்னும் அங்கே ஓடிட்டு இருக்குது. குரான் சொல்லக்கூடிய நதி அது.
மிஸ்ரில் ஓடக்கூடிய ஒரு அதி அற்புதமான அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று சொல்லப்போனால் அந்த நதியை பற்றி ரசூல்லா பேசியிருக்காங்க. இப்போ அந்த நதியை பற்றி அவன் சொன்னானாமா, நான் யார் தெரியுமா, என் உத்தரவு போட்டதுனால தான் நைலில் தண்ணியே வருது அப்படின்னா ஃபிரௌன். என்னுடைய கட்டளையை கேட்டு தான் நைலில் தண்ணி வருது அப்படின்னு சொன்னான். ஆனால் உள்ளபடியே அப்படியா கிடையாது. அந்த அளவுக்கு போதை தலைக்கு ஏறிடுச்சு. இன்னைக்கு என்னெல்லாமோ அடியை வாங்கிட்டு வித்தியாசமாக ஒருத்தர் பேசிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, யூஎஸ்லேருந்து பார்க்குறீங்களா இல்லையா? உச்சபட்சமான அந்த அந்த வெறி பிடிச்ச போதை ஏறி நான் தான் உலகத்துக்கே ராஜான்ற மாதிரி என்னென்னலாமோ பேசுகிறான். ஆனால் அடி வேகமாக விழுது, வித்தியாசமாக விழுது. அவனுடைய மொத்த இருப்பிடத்தையும் காலி பண்ணுற அளவுக்கு அடி விழுது. அது ஆனால் ஊடகங்கள்லாம் மறைக்குது. பொதுவாகவே ஆட்சியினுடைய ரசனையும் அந்த இன்பமும் ஒருத்தனுக்கு இறங்கிடுச்சுன்னா லேஸில் வெளியே வர முடியாது. வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிருவான். அந்த பேச்சினுடைய உச்சகட்டம் தான் ஃபிரௌன் சொன்னால் நான் தான் உங்களுக்கு இறைவன். அவனுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் போகிறீங்க. அவன்கிட்ட போனாலுமே கூட ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுங்கள். கரடு முரடாக பேசிட வேண்டாம், ரொம்ப அழகாக பேசுங்க, ஞானமாக. அதாவது அவங்க உள்ளத்தை தொடர விதத்தில் ரொம்ப அழகிய முறையில் விஷயத்தை எடுத்து வைங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லித்தான் ஹஜரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் ஹஜரத் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களையும் ரெண்டு பேத்தையும் சேர்த்து அனுப்பின பின்னாடி போனாங்க, ஃபிரௌன்கிட்ட போய் பேசினாங்க. ஒரு நீண்ட பெரும் கதை இது. இந்த இதுலேருந்து எடுத்துட்டு நீங்கள் மூசா அலை இஸ்லாமுடைய கடைசி வாழ்க்கையை பற்றி பேசுகிற எடுத்தாலுமே பாயிண்டாக சொன்னால் இன்னொரு 4 நாள் நான் பேச வேண்டியது வரும். அவ்வளோ செய்திகள் இருக்குது மூசா அலை இஸ்லாமை பற்றி. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். மூசா அலை இஸ்லாமோட பேசினாங்க. அல்லாஹ்னா யாருன்னு கேட்டான். அதாவது மூசா அலை இஸ்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. அந்த விளக்கம் அவனுக்கு புரியத்தான் செஞ்சுது. ஆனாலும் அவனுடைய இருமாப்பு, அவன்கிட்ட இருந்த அந்த பிடிவாதம் அவனை ஏற்றுக்கொள்ள செய்யலை. ஒரு கட்டத்தில் அல்லாஹு தாலா மூசா அலை இஸ்லாமுக்கு அற்புதம் கொடுத்துருந்தான். என்ன அற்புதம் கொடுத்துருந்தான்? 2 அற்புதம் கொடுத்துருந்தான். முதல் அற்புதம் அவங்க வச்சிருந்த கைத்தடி. அந்த கைத்தடி ஒரு அற்புதம் தான். ஏன் அற்புதம்? அதை தூக்கி கீழே போட்டால் அது பாம்பை மாறிடும். நிறைய பேர் பாம்பை கண்டால் தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, படை நடங்கும் அப்படிம்பாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் அந்த அச்சு இருக்க தான் செய்யுது இல்லையா? அப்போ தூக்கி போட்டால் பிரம்மாண்டமாக பாம்பாக மாறிடும், தூக்கி அடிச்சிடும் எல்லாத்தையும். இது ஒரு அற்புதம். 2வது அற்புதம் அவங்க கையே ஒரு அற்புதம். அப்படி கையை அப்படி சட்டையில் உள்ளே விட்டு அப்படி வெளியே எடுத்து காமிச்சிட்டாங்கன்னா பலன்னு மின்னுமா அந்த கை. இன்னொரு வருது, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒதுமும் இலைக்க ஜனாஹக மினர் ரஹபி. உங்களுக்கு ஏதாவது அச்சம் ஏற்பட்டால், மனதால் ஏதாவது சோர்வு ஏற்பட்டால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த கையை எடுத்து உங்கள் நெஞ்சுக்கு மேலே வச்சுக்கோங்க. உங்கள் நெஞ்சில் வச்சு அழுத்தமாக பிடிச்சிங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் தீந்துடும், மன அழுத்தமெல்லாம் மாறி போயிடும். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, நபிமார்கள் செய்த விஷயத்தை நாமும் செய்வது சுன்னத்து. அதனால் மனரீதியான அழுத்தமும் கஷ்டமும் ஏதாவது கவலைகளும் இருந்தால் கொஞ்ச நேரம் ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்து நெஞ்சில் கை வச்சு அல்லாஹ்வை நினைங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் கீழே இறங்கிடும். ஏன்னா மூசா அலை இஸ்லாம் செஞ்சது இது. மூசா அலை இஸ்லாமுக்கு அல்லாஹ் சொன்னது இதை செய்யுங்கன்ற. அல்லாஹ் உங்கள் கையை எடுத்து நெஞ்சில் வச்சுக்கோங்க, உங்கள் பாரமெல்லாம் அல்லாஹ் இறக்கி கொடுக்கலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் ஆறுதல் படுத்தினான். ஆக இந்த 2 அற்புதம், ஒன்று கை அற்புதம், இன்னொன்று அவர்கள் வைத்திருந்த கைத்தடி அற்புதம். அப்போ மூசா அலை இஸ்லாம் பேசினாங்க, நிறைய வாதம் செய்தார்கள். ஆனால் ஃபிரௌனிடத்தில் எதுவும் எடுபடவில்லை. இவன் மறுத்தான். ஆனால் அந்த மக்கள் பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பெருங்கொண்ட கூட்டம் மூசா அலை இஸ்லாமை ஒத்துக்கொண்டது, நபியாக அவர்கள் அங்கீகரித்தார்கள். அந்த சமயத்தில் தான் மூசா அலை இஸ்லாமுக்கு ஒரு டீம் அங்கே ஃபார்ம் ஆன பின்னாடி, தனக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்ததற்கு பின்னாடி நேரடியாக எதிர்த்தாங்க ஃபிரௌனை. என் மக்களை நீ ஒன்ட்ட இருந்து அடிமைப்பட்டு கிடக்குது பல வருஷங்களாக, நீ அடிமைகளை விட ரொம்ப மோசமாக நடத்திக்கிட்டு இருக்கிற, அதனால் அந்த மக்களை எல்லாம் நீ விடுவிச்சிடு, அவங்களுக்கு விடுதலை கொடு, அவங்க சுதந்திரமானவர்களாக மாற்றணும். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் எனக்கு அப்படி தான் சொல்லி அனுப்பியிருக்கான், அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவங்கள நீ உன்ட்டேருந்து விடுவித்திரணும் சொல்லி நேரடியாக ஃபைட் பண்ணாங்க. அவன் சொன்னான், யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கிற, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுது தானே உனக்கு, எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா, நான் ஆரம்பத்தில் ரவுடியாக இருந்தவன், இன்னைக்கு ஒட்டுமொத்த எஜிப்துமே என் கண்ட்ரோலில் இருக்குது, என் கண் இமைக்கு தப்பி நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அதனால் பார்த்து பார்த்துக்கோ, உன் சமுதாயம் எப்பொழுதுமே அடிமை தான், இப்படி தான் கீழே கிடக்கணும், அவங்க எந்திரிச்சுலாம் வர முடியாது, நான் அவங்கள போட்டு படுத்து எடுக்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபிரௌன் ஹஜரத் மூசா அலை இஸ்லாம் இடத்துல எதிர்த்து பேசினார். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு. மூசா அலை இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட கூட்டம் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடியது. பொதுவாகவே நல்ல விஷயத்தை கேட்பதற்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் கொஞ்சமான மக்களைத்தான் தேர்வு செய்வான். காலப்போக்கில் அது தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது அல்லாஹ் தானாக கூடிடுவான் கூட்டத்தை, தானாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கூட்டிடுவான். அப்படி தான் நபிமார்களுக்கு கூடினாங்க. எல்லாமே கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் யார் ஏற்றுக்கிட்டா? 4 பேர் தான் ஏற்றுக்கிட்டாங்க.
அர்க்கம்னு ஒரு வீடு இருந்துச்சு, சஹாபியினுடைய வீடு. அந்த அந்த வீடு 10க்கு 10 தான் இருக்கும் மொத்தமேட்டு. அந்த வீட்டில் தான் இஸ்லாம் முதல்ல துளிர் விட்டுச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கேப்பில் எப்படி ஆட்சி, மக்காவின் ஆட்சியே முஸ்லீம்கள் கைகளுக்கு மாறி போச்சு இல்லையா? அதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நிதானமாக சகிப்புத்தன்மையோடு பொறுமையாக களத்தில் எல்லா கஷ்டங்களையும் நின்று ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அது. பயந்து பின்னாடி வாங்கிடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்னாங்க, அல்லாஹ் உத்தரவு கொடுத்தா நீங்கள் கிளம்புங்கன்ட்டு. உங்களை யார் ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மக்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க, எஜிப்தை விட்டு கிளம்பலாம். கிளம்பி நீங்கள் எங்கே போகலாம்? சிரியாவுக்கு போகணும். அதாவது பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போகணும். பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பகுதியில் தான் பல நபிமார்கள் வந்தார்கள். அங்கே தான் பல நபிமார்கள் அடக்கம் செய்யவும் பட்டிருக்காங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தை எல்லாத்தையும், ஈமான் கொண்ட மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. பனூ இஸ்ரவேலர்களை குறிப்பாக கூப்பிட்டாங்க, ஏன்னா அவங்க சமுதாயம் அது. அது போக கிபுத்திகள்னா யாரு? ஃபிரௌனுடைய கூட்டம். அந்த கிபுத்தி கூட்டத்திலே ஒரு 2-3 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு தான் கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு நாம் சொல்லியிருந்தோம். யூசுப் நபியின் வரலாற்றை படிக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய திருவுடல் எஜிப்தில் தான் அடக்கப்பட்டுச்சு. ஏன்னா எஜிப்தினுடைய மந்திரியாக இருந்தவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அடக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய இந்த மக்கள் இந்த நகரத்தை விட்டு ஒரு நாள் காலி பண்ணுவீங்க. அப்படி காலி பண்ணும்போது நீங்கள் மட்டும் போகாதீப்பா, என் பாடியும் தூக்கிட்டு போயிருங்கப்பா, எங்கள் முன்னோர்கள் எங்கே அடக்கப்பட்டிருக்காங்களோ அங்கே கொண்டு போய் அடைக்கிறங்கப்பான்னு சொன்னாங்க. இப்போ யாருக்கு தெரியும்? யூசுப் நபிக்கும் மூசா நபிக்கும் இடையில நிறைய கேப் விழுந்து போச்சு. அவங்களுடைய உடல் எங்கே அடக்கப்பட்டிருக்கு? இப்போ நம்ம அப்பாவுடைய அந்த அடக்கஸ்தலம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்முடைய பேரப்புள்ள அல்லது ஒரு அதுக்கு அடுத்து 2 தலைமுறைக்கு பின்னாடி வச்சுக்கிங்களா, உங்கள் தாதாவுடைய கபிரிஸ்தான் எங்கே அடக்கப்பட்டு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஏன்னா தலைமுறை கூட கூட அது தானாக மறைந்து போய்விடும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன சந்தேகம்னா, யூசுப் நபியினுடைய கபர் எங்கே போய் தேடுறது, எங்கே கண்டுபிடிக்கிறது? ஆனால் யூசுப் நபியுடைய உத்தரவாச்சு அந்த பாடியை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத. பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கங்க, நல்லோர்களின் உடலையும் நபிமார்களின் உடலையும் அல்லாஹ் பூமிக்கு சாப்பிடுவதை தடை செய்து விட்டான். அவங்க பூமிக்குள்ளே இருந்தாலும் இப்போ எப்படி நம்ம இருக்குமோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க உடம்புல ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்பட்டிருக்காது. அல்லாஹ் குர்ஆனில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹின் மூலமாக சொல்ல வைக்கிறான், அஜிசாதுல் அம்பியா, நபிமார்களின் உடலை பூமி சாப்பிடக்கூடாது அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான். அதனால் அவங்க திருவுடல் அப்படி இருக்கும். இப்போ எப்படி கேட்கலாம்? அப்போ விசாரித்தாங்க, தேடி பார்த்தாங்க. ஒரு வயசான பெண் இருக்குது, அந்த அம்மாட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக தெரியும். நேராக போனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்டாங்க, ஏமா உனக்கு யூசுப் நபியுடைய கபர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியுமே, சொல்ல, நான் மூசா அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் வெளியே போகிறோம், அவருடைய உடலை தூக்கிட்டு போகணும். சரி சொல்லிடலாம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம்? ஏதாவது லாபம் இருந்தால் சொல்லலாம். என்னம்மா வேணும் கேள, என்ன கேட்டாலும் கிடைக்குமா? சரி கேளு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை கேட்டால் தருவேன். உங்களோட நாளைக்கு சொர்க்கத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுச்சு. உங்களோட சொர்க்கத்தில் நாளைக்கு நான் மறுமையில் இருக்கணும்னு கேட்டுச்சு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இது என்ன இது சோதனையாக இருக்குது, சொர்க்கத்தை முடிவு பண்ணுறது நானா இல்லையே நீ ஆச்சே, என்ன பண்ணுறது? அல்லாஹ் சொன்னா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் அந்த பெண்ணு கேட்குறத கொடுத்துட்டு பேசாமல் கிளப்பி எடுத்துகிட்டு வாங்கன்னா. அப்போ அல்லாஹ் எடுத்து துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்ணுக்கு என்னோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நசீபை நீ கொடு. நபிமார்கள் துவா செய்ய அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். துவா செஞ்சாங்க, அந்த அம்மா காட்டி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அந்த பாடி எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகும் பொழுது தான் செய்தி கேள்விப்பட்டு ஃபிரௌனுடைய கூட்டமும் இந்த கூட்டத்தை துரத்துகிறது. இங்கே இருந்தால் நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருப்போம் அந்த நிகழ்ச்சியை. ஃபிரௌனை துரத்துனாங்க, நைல் நதிக்கு போனாங்க, அந்த நைல் நதி பாதையாக பிளந்துச்சு, 12 பாதைகள் பிறந்தது என்றெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? அது பல முறை கேள்விப்பட்டிருப்போம். அதை சுருக்கமாக சொல்கிறேன். துரத்திக்கிட்டு போகிறாங்க. துரத்திக்கிட்டு போகும் பொழுது இவங்களுக்கு பயம் ஏற்படுது. என்ன பயம் ஏற்படுது? ஆகா, ஃபிரௌன் பெருங்கொண்ட கூட்டத்தை கூட்டிகிட்டுலாம் வர்றேன், நம்ம கொஞ்சமாக மைனாரிட்டி பீப்புளாக இருக்கமே, அவன் மெஜாரிட்டியான ஆட்களை தூக்கிட்டு வர்றானே, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் பொழுது தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை குர்ஆனில் பதிவாயிருக்கு, இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன். நீங்கள் பயப்படாதீங்க, என் கூட அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு அவன் தான் வழிகாட்ட போகிறான். எதிரி வர்றான், நம்மளை அழிக்க போகிறான், நம்மளை இல்லாமல் ஆக்க போகிறான்லாம் நினைக்க வேண்டாம். அவங்களோட ஆட்சி இருக்கும், அதிகாரம் இருக்கும், பவர் இருக்கும், எல்லா விதமான ஃபோர்ஸும் அவன்கிட்ட இருக்கும். அவன் எல்லாம் வச்சுக்கிட்டோம், நம்மள்ட்ட அல்லாஹ் இருப்பான், அவ்வளோதான். இதுதான் ஒரு மூமினுடைய பாடம் இங்கே எடுக்க வேண்டியது. சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், சொல்லிட்டு என் கூட வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னாங்க. எதிர்த்தாப்புல நைல் வந்துருச்சு, பெரிய நதி குறுக்கிட்டு கிடக்குது. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன செய்யணும்? அடிங்க, கம்பை வச்சு, நான் தான் கொடுத்துருக்கேன் அற்புதம் உங்களுக்கு, அடிங்கன்னாங்க. அடித்தாங்க. அங்கே தான் பாதை பிளந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த தண்ணீருக்குள்ளே நடந்தார்கள், ஒட்டுமொத்த சமுதாயம் நடந்தது. இதை எல்லாம் அவன் பார்க்குறான். பின்னாலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் பார்க்குது. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, பெரிய பயிலாக இருக்காங்க, மூசா சூனியக்காரர், பெரிய சூனியக்காரர் தான் போல தெரியுது அப்படின்ற எண்ணம் தான் அவனுக்கு மேலிடுது. இது அல்லாஹ்வுடைய அற்புதம் தெரியல.
ஒரு மூமினுக்கு அற்புதம் தெரியும், ஈமான் வட்டத்தில் இல்லாதவனுக்கு எப்படி தெரியும்? அது அது வந்து மாயம் மந்திரம் தான் நினைப்பான் இல்லையா? அப்போ அவன் அப்படி நினைச்சான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து அங்கிட்டு ஒரு பாதி ஆற்றை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. பாதி ஆற்றை கிராஸ் பண்ணியாச்சு. பாதி ஆற்றை கிராஸ் பண்ண முன்னாடி இந்த கூட்டம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு இப்படி முழிச்சாங்க. அவங்க தான் போகிறாங்க, இல்லை பின்னாடியே போயிடுவோன்னு இவங்களும் இறங்கிட்டாங்க. இவங்களும் இறங்கினாங்க. அவங்க மொத்த ஆற்றையும் கிராஸ் பண்ணாங்க. இப்போ இவங்க எங்கே வந்திருப்பாங்க? நடு சென்ட்ரலில் சரியாக பாதிக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும் பொழுது அல்லாஹு தாலா அந்த ஆற்றினுடைய பாதையை அடைத்து விட்டான். போட்டு கொடுத்தவன் அவனாச்சே. பாதையை நீங்களா போட்டீங்க, நம்மளா போட்டோம்? அல்லாஹ் பாதையை போட்டான். போட்ட பாதையை அவனே மூடிவிட்டான். அப்பொழுதுதான் ஃபிரௌன், ஆஹா மூசா சொன்னாரே கேட்கலையே, இப்போ பாதை அடப்பட்டு போச்சே, இது உண்மையிலேயே மாயம் கிடையாது, மந்திரம் கிடையாது, அவர் இறை தூதர் தான் போல தெரியுது அப்படின்னு அவன் கழுத்தை பிடிச்சி மவுத்து ரூஹ் பிரியக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னான். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில். இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நானும் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே ஜிப்ரையில் இறங்கி வந்து மண் எடுத்து வாயில் வச்சு ஒரே அடி. இப்போமா சொல்கிற நீ இந்த மௌத்தா போகும்போது சொல்கிறியா? நீ என்ன மௌத்தை பார்த்த பின்னாடி சக்கராத்தில் வந்து சொல்கிறியா? பொதுவாக மனிதர்களுக்கு எதுவரை தௌபாவின் நசீப் உண்டு? சக்கராத் ஹர்ஹரா சொல்லுவாங்க, தொண்டையை வந்து அடைக்கும், ரூஹு தொண்டையை அடைக்கும். நீங்கள் பார்க்கலாம், மௌத்தாக உங்களுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்கலாம். அந்த நேரம் வரை ஒருத்தர் தௌபா செய்யலாம், அல்லாஹ் மன்னிச்சிருவான். எப்போ சக்கராத்து வந்துடுச்சோ அதுக்கடுத்து தலைகீழ புரண்டு தௌபா கேட்டாலும் மன்னிப்பு கிடையாது. இப்போ இவன் சக்கராத்துலேருந்து கேட்டான், வாயில் வச்சு அடைச்சாரு. இவன் இப்படி சொன்ன உடனே மலக்குகள் கேட்டாங்களாம், யா அல்லாஹ் ஏதோ ஒரு புது குரலாக இருக்கு, நம்மளை இதுவரையே கூப்பிட்டதே இல்லை, இந்த குரல் உன்னைய அழைச்சதே இல்லை, புது குரலாக இருக்கு, யாது குரல் அல்லான்னு கேட்டாங்களாம். இப்போ அல்லாஹ் சொன்னானா, யார் அல்லான்னு சொல்லிட்டு இருந்தானோ அந்த பையன் தான் கூப்பிட்றான். இப்போ யார் நான் தான் அல்லன்னு சொல்லிட்டு இருந்தானோ அவன் தான் சத்தம் போடுறான், யா அல்லாஹ் அவனுக்கு பதிலே நீ கொடுத்துறாத, அவனை கட் பண்ணு அப்படின்னு மலக்குகள் சொன்னாங்களாம். அதனால் கட் பண்ணப்பட்டவர் தான் ஃபிரௌன். ஃபிரௌன் அழிந்து போனான், அவன் கூட்டமும் அழிந்து போனது. இந்த நதிக்கரையிலிருந்து அப்படியே பாதுகாக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தோடு ஒரு பெருவாழ்வை, அடுத்து புது வாழ்வை வாழ்வதற்கு பயணித்தார்கள். அல்லாஹ் அந்த சமுதாயத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறான், உங்களுக்கு நிறைய நான் அருள் செஞ்சுருக்கேன், உங்களை நான் அந்த ஆற்றை கடக்க வச்சேன், அதே ஆற்றுல அவங்கள மூழ்கடித்தேன், இன்னும் நிறைய அருளை பார்த்துருக்கீங்க, அதனால் எனக்கு நீங்கள் மாறு செஞ்சிடாதீங்க, நன்றியோடு இருங்கன்னு சொல்லி அந்த பனு இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, அதை நமக்கு திரும்ப 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 மூசா நபி வரலாற்றை சொல்லி அப்படிப்பட்ட அல்லாவை தான் நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் உங்களை கைவிட மாட்டான். மூசாவையே கைவிடலை, அந்த கூட்டத்தை கைவிடலை. அதனால் நீங்கள் கைவிட்டுருவான்லாம் பயப்பட தேவையில்லை. அவன் நம்பிக்கையோடு நீங்கள் நெருங்கி போய்கிட்டே இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான், உங்களுக்கு முன்னாடி அவன் உங்களை கையை பிடிச்சி கூட்டு போவான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் நமக்கு இந்த வரலாற்றின் வழியாக சொல்லித் தருகிறான். ஏதோ என்னால் முடிந்ததை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அப்படி ஒரு அவுட்லைனாக கொடுத்துருக்கு. அல்லாஹு தஆலா வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களை இன்னும் விரிவாக மூசா நபியுடைய வரலாற்றை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் அடுத்த நபியாக இருக்கக்கூடிய யூஷா பின் நூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட வாழ்ந்தவங்க தான் இவங்களும், அவங்களுடைய வரலாற்றை குறித்து உண்டான செய்திகளை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஈமானிய நபிமார்கள் வரலாற்றை வாசிப்பதின் வழியாக, கேட்பதின் வழியாக நமக்கும் ஈமானி நெஞ்சுறுதியையும் நல்ல வளமான வாழ்வையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நவைத்து